जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க, கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி இருக்குது, பூச நட்சத்திரம் கடகராசி இருக்குது. கடகராசிக்காரர்களே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன கடகராசி பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இப்போ தான் கொஞ்சம் எங்களால் ஓரளவுக்கு தலையெடுத்து இனிமேல் வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வருது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். வேலை மாற்றம் சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றம் ஏதாவது ஒரு விஷயம், வேலை மாற்றத்துக்கு கண்டிப்பாக சாத்தியம் நிறையா இருக்குது. இந்த வருஷமும் சரி, அடுத்த வருஷமும் சரி, வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. நீ வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, உனக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது மிகுந்த சாத்தியமானது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதிய கிளை திறக்க வாய்ப்பு உண்டு. நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கியா, அடுத்த ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ஓப்பனிங், நியூ ஓப்பனிங், அந்த மாதிரிலாம் புதுசாக ஓப்பன் பண்ணுறது, செய்கிறது, இதெல்லாம் உனக்கு அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் புதிய சேர்க்கை ஏற்படும். குழந்தை பிறக்கலாம், ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், புத்திரபாகியம் இருக்கலாம், புதிய சேர்க்கை, குடும்பத்தின் புதிய நபர்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்தா உன் குடும்பத்தில் ஒன்று, ஒரு மகாலட்சுமி பிறந்த மாதிரி, ஒரு பையன் பிறக்கிறான்னா உனக்கு ஒரு முருகனே பிறந்த மாதிரி, உனக்கு அந்த மாதிரி. ஸோ உனக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. நான் ஏற்கனவே நிறையா பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கடகராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாத ராசி தான். ஏதோ கொஞ்சம் போயின்னு இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவி கூட எப்படி தெரியுமா பேசிப்பாங்க, இக்கால கணவர்களாக இருந்தால் அக்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு மரியாதை வாங்க போங்கன்னு பேசுவாங்க. இப்போ டே வாடா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், வாடா, ஒருத்தன் அறிவு கட்டம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்னா சகஜமாக போச்சு இதெல்லாம். இப்போ வாடா போடான்னு பேசுகிறதுலாம், வாடி போடி பேசுகிறது, வாடா போடான்னு பேசுகிறது, அதெல்லாம் அது இந்த வாடா போடான்னு பேசுகிறது நீ தனியாக பேசினா தப்பு தெரியாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே நீ உங்கள் வீட்டுக்காரே என்னடா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பேசினா தெரியாது. இது அவங்க அம்மா அப்பா முன்னாடி, வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு முன்னாடி என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க வாடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேணும் வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு மற்றவங்களாம் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதனால் சமயோஜிதமாக நடந்துக்கோங்க. எது இருந்தாலுமே நிறையா நல்ல விஷயங்களாக நடந்துட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். திருமணத்தில் புதிய உறவு வலுப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமண உறவு, திருமணம், கல்யாணம், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. எக்கத்தப்பாக எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எக்கத்தப்பாக எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சில நேரத்தில் யார் எப்போ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாது. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி வரும்.
இதிலே நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சொத்து விலையேற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசரப்பட்டு இப்போ சொத்தை வித்துறாதீங்க. இந்த 25லேருந்து 31க்குள்ளே சொத்து வித்துறாதீங்க. விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வழக்கில் ஆவண சிக்கல் இருக்குது. இப்போ ஏதாவது சொத்து பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஆவண பிரச்சனை, ஏதாவது முக்கியமான ஒரு ஃபைலோ முக்கியமான ஒரு பேப்பர்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கிட்ட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விலையேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் தொழிலில் வளர்ச்சி, வேலையில் நிறைய சக்ஸஸ், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் கடகராசிக்கு சட்ட சிக்கல்கள் நிறையா வரும். அதிர்ஷ்ட எண்கள் 7, லக்கி கலர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை. அதிர்ஷ்ட கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், தவறினால், அதாவது குலதெய்வ வழிபாடு தவறினால் சொத்து பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும். நீ ஒரு சொத்து வாங்க போறியா, இல்லை ஒரு சொத்து விற்க போறியா, ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ண போறியா, தயவு செய்து உன் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி உன் குலதெய்வத்தை வேண்டிண்டு அதுக்கப்புறமா நீ சில விஷயங்கள் செய்தால் உன்னுடைய தொழில் உயர்வு உனக்கு ஏற்படும். உனக்கு சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பசும்பால் அபிஷேகம் பண்ணு, சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கி அபிஷேகம் பண்ணு. வடகிழக்கு திசையில் விளக்கேற்றி வை. கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் விளக்கேற்றி வச்சாலும் சரி, வடகிழக்கு திசையில் விளக்கேற்றி வைத்தால் உன்னுடைய ராசிக்கு உனக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். இன்றைக்கும் கடகராசி பொறுத்தளவுக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. காதல், ரிலேஷன்ஷிப்பு இதிலெல்லாம் கவனமாக இருங்க. இல்லைன்னா விளக்கத்தாடி வாங்குவீங்க. எப்படி வாங்குவீங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக கவனமாக இருங்க. இல்லைன்னா எப்படி யார்கிட்ட விளக்கமாறடி வாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டுக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவான சில நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே சில நேரத்தில் கெடுதலான சில விஷயங்களும் இருக்குது. ஏன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு கரெக்டாக போகிறவங்க தான், சரராசியில் உள்ளவங்க தான், கரெக்டாக போகிறவங்க தான். சில பேருக்கு ஜாதகம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்கு தப்பாக போய் மாட்டிப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி. காதலாக இருந்தால் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும், பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி
உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசிக்கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.